I am very desperate. நம்பிக்கை இல்ல ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கு அப்படின்னா எனக்கு கட்டாயமா ஆஃபர் கட்டாயமா வேணும். யார் அடிக்கலாம்? 3 letters. ஃபாரா சார்? எனக்கு வேணும், அழிச்சாட்டி பிடிச்சு வாங்கிக்கிறோம். அவ்வளவு முக்கியம் அது. I am desperate for that. டெஸ்பரேட்னா என்னது? டெஸ்பரேட்னா கட்டாயமா வேணும். டெஸ்பரேட் கட்டாயமா வேணும். ஓகே, ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கான் அப்படிங்கிறது. இப்ப லோகநாதன் சார் அப்படியே I am detached from it. பிரமாதமா சொன்னாரு. அதுல இருந்து நான் விலகிக்கிறேன். Yes, sir. அதுல இருந்து நான் விலகிக்கிறேன், விலகி வந்துடுறேன். I am detached from it. பாருங்க, அங்க attached to னு போட்டீங்க. நல்லா பாருங்க, மேல பாருங்க, அப்படியே ஆப்போசிட் வந்து பாருங்க. I am attached. நான் வந்து பற்று உள்ளவனாக இருக்கிறேன். நான் அப்படியே டிட்டாச் ஆப்போசிட் to from மாறிச்சு பாருங்க. அவ்வளவு, அதுதான் கணக்கு. அந்த சைடு தான் நம்ம இது பண்ணிக்கணும். சூப்பர் லோகநாதன் சார், அடுத்தது எப்படி படிங்க? I am devoted as my studies. Devoted என்ன தெரியும் சார்? டிவோட்டட்னா பக்தி உள்ளவனாக இருக்கிறேன். பக்தி பயபக்தி ஆஃப் மை ஸ்டடீஸ் சார். For my studies. நோ, என்னையே நான் கொடுத்துட்டேன். ஆஃபா சார்? ஆஃப் சுமதி ஏதோ சொல்ல வராங்க. On my studies, sir. அபிராமி மேம் Sir, devoted to my studies. எப்பவுமே டிவோட்டட் டு தான். Devoted to. Okay, sir. சோ இதோட அந்த இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அடிக்டட் டு எல்லாம் வந்தது பாருங்க. அப்படியே கொடுத்துடுறோம், அப்படியே அர்ப்பணிச்சிடுறோம். டிவோட்டட்னா டு தான் வரும். இங்க இந்த சமயத்துல ப்ரொபோஷன் கத்துக்கிறோம், அந்த அட்ஜெக்டிவ் என்னன்னு கத்துக்கிறோம், இந்த அட்ஜெக்டிவ் பிளஸ் ப்ரொபோசிஷன் சொல்ற இந்த கான்செப்டை கத்துக்கிறோம். அப்புறம் அந்த வாக்கியத்துல ஒரு பகுதியையே கம்ப்ளீட்டா இணைக்கிறதையும் கத்துக்கிறோம். எவ்வளவு விஷயம் பாருங்க. ஆனா அவ்வளவு நீங்க கூர்மையா இருக்கணும். யூ ஹேவ் டு பி டிவோட்டட். இது டிவோட்டடா இருக்கணும். இந்த இங்கிலீஷ்ல நீங்க அடிக்ட் ஆகியே போயிடணும். இங்கிலீஷை கத்துக்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு வர்றப்ப யூ ஆர் ஐ எம் டிவோட்டட் டு லேர்னிங் இங்கிலீஷ். ஐ எம் டிவோட்டட் டு லேர்ன் இங்கிலீஷ். எப்படி வேணும்னு சொல்லுங்க. சூப்பர் அபிராமி மேம். I am different. இதை படிச்சுட்டு எனக்கு தமிழ்ல சொல்லுங்க, அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. Sir, நான் அவனிடம் இருந்து வேறுபட்டவன். வேறுபடுகிறேன். I am different from him. Very nice. From him. From him. தமிழ் காலேஜ்ல ஒர்க் பண்றாங்கிறது அவ்வளவு ஈஸியா வெளிப்படுது பாருங்க. அவ்வளவு அருமை. தமிழ்ல பேராயுதம், ஒரு கேடைய மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்க அருமையா பயன்படுத்தலாம். சூப்பர் புவனேஸ்வரி, read it out. The next one. I am disassociated as her. தமிழ்ல என்ன இருக்கு? குத்து வைப்பா சொல்லுங்க, தோராயமா சொன்னா போதும். இடமிருந்து நான் துண்டிக்கப்படுறதுதான். அவ்வளவுதான். டிசாசோசியேட் பக்கத்துல அடுத்தது டிஸ்கனெக்டட். இங்க டிட்டாச்ட் வந்தது அதே மாதிரி தான் பாருங்க. அதே மாதிரி தான். From her. டிஸ்கனெக்டட் from her. அருமை. பாருங்க, அந்த லாஜிக் வச்சு அடிச்சிடலாம். வாவ், வெரி குட். அபிராம் மேம் நெக்ஸ்ட். Sir, I am distant from her. டிஸ்டன்ட் என்னங்க? தொலைவு. அவ தூரமா இருக்க. தூரமாக இருக்கு. இப்ப சொல்லுங்க from her, ரைட்? எழுதிக்கீங்க. டிஸ்டன்ட் வந்து from, டிஸ்கனெக்டட், அந்த சில வார்த்தை மட்டும் எத்தனை வாட்டி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்கிரீன்லயே 5 வாட்டி from வந்திருக்கு பாருங்க. அப்ப எவ்வளவு முக்கியம் அந்த வார்த்தைகள்லாம். வெறும் 6-7 வார்த்தை எவ்வளவு முக்கியங்கிறத அது பறைசாற்றி கொண்டே இருக்கிறது பாருங்க. எஸ் சுமதி மேம், இது படிங்க. I am eligible for the job. அப்படின்னு என்ன அர்த்தங்க? அந்த வேலைக்கு நான் தகுதியானவங்கன்னு சொல்றாங்க. சூப்பர். I am eligible for the job. அப்படியே பக்கத்துல பாருங்க, போட்டுருக்க பாருங்க. I am suitable. சுமதி மேம் again. I am suitable for the work. அப்பா அவ்வளவுதான். அந்த ஜாப் ஒர்க்னு சும்மா போட்டுருங்க. அந்த வேலைக்கு நான் பொருத்தமானவன் போட்டுருங்க. சூட்டபிள்னா இன்னும் சூட்டபிளா இருக்கு. எலிஜிபிள்னா குவாலிஃபிகேஷன் தான் இருக்கு, ரைட்? அது தகுதியானது. I am eligible. மாரீஸ்வரன் சார், இதை புடிச்சுக்க முடியுதா? புடிச்சுக்கலாமா? இல்ல ஆடியோ இல்ல. கொஞ்சம் புரியுது சார். ஓகே, நோட் பண்ணுங்க, எழுதுங்க, அப்படியே படிச்சு எனக்கு அனுப்பி விடுங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்.
அப்படியே கொண்டு வந்துடலாம். Okay, sir. Yeah, Bhuvneshwari, next one. I am jealous dash her. என்ன அர்த்தங்க? ஃபர்ஸ்ட் அர்த்தம் சொல்லுங்க, அப்புறமா பார்க்கலாம். நான் அவளை நான் பொறாமையா அவளை இருக்கேன். நினைச்சு பொறாமைப்படுறேன். அவ பொறாமையா இருக்க, பொறாமைப்படுறேன், எல்லாமே ஓகே தான், எல்லாமே கரெக்ட். அருமை அருமை. அப்ப எனக்கு சொல்லுங்க புவனேஸ்வரி, என்னங்க இது? It is from her. இல்ல, I'm jealous of her. எப்பயுமே ஆஃப், எப்பயுமே ஆஃப். என்விஎஸ் பெரும் பொறாமை, என்விஎஸ். அத ஜெலஸ்னா நார்மலா பொறாமை, என்விஎஸ்னா பெரிய பொறாமை. என்ன வரும்? Of her. Off. Envious of her. Excellent stuff. Excellent. Super. Now, Bhuvneshwari again. I am excellent dash it. பழசெல்லாம் யோசிச்சு பாருங்க, படாருன்னு வந்துரும். இதே மாதிரி இதே எமோஷனல் நம்ம பண்ணிருக்கோங்க. மேம், அபிராமி மேம். Sir, I'm excellent in it. Sir, with. sir. அட்டுதான், குட், பேட், எக்ஸலண்ட் எப்படி வந்து பாருங்க. ஆஃபுல், இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து அந்த எக்ஸ்ட்ரீம் வரலும் திறமையை குறிக்கிறதுக்கு. ஐ எம் எக்ஸலண்ட் அட் இட், இஸ் எக்ஸலண்ட் அட் தட். இந்த அட்டு யூஸ் பண்ணாலே நீங்க அடுத்த லெவலுக்கு போயிடுறீங்கன்னு அர்த்தம். இன்னும் யூஸ் பண்ணக்கூடாது, தமிழ் படிச்சிடக்கூடாது. எஸ், ஐ எம் எக்ஸலண்ட் அட் இட். புவனேஸ்வரி, தமிழ்ல சொல்லுங்க. ஐ எம் எக்ஸலண்ட் அட் இட்னா என்ன அர்த்தம்? நான் அதுல திறமை வாய்ந்தவன். அது ரொம்ப திறமையா இருக்கு, எக்ஸலண்டா பண்றேன், அது ரொம்ப சூப்பரா பண்றான். ஹி இஸ் எக்ஸலண்ட் அட் இட்னா அவன் சூப்பரா பண்றான். ரைட், லோகநாதன் சார், இந்த நீங்க இது பண்ணுங்க. I am perfect dash it. நான் ரொம்ப கரெக்ட்டா இருக்கேன் அதுல அப்படின்னு சொல்லி. சூப்பர் கரெக்டா இருக்கேன். அப்ப என்ன வருங்க அது? அதுக்கும் அட்டுதான் சார். சூப்பர். ஆனா இங்க பாருங்க, ஐ ஆம் எக்ஸ்பர்ட். கேர்ஃபுல். Half, sir. Half. Expert half. ஆஃப் வராது, அட்டு வராது. இங்க குட் பேட் இதுல வராது. ஐ ஆம் எக்ஸ்பர்ட் In இருப்பேன். ரிப்பேரிங்க பார்க்கணும், பார்த்துட்டு சொல்லணும். இன் ரிப்பேரிங் ஜெரண்ட், இன் ரிப்பேரிங். ஐ ஆம் எக்ஸ்பர்ட் இன் ரிப்பேரிங். ரிப்பேர் பண்ண பழுது பார்க்கறதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட். இந்த இடத்துல இன்னுதான் வரும். இது ரூல் ஏன்னு கேட்க வேண்டாம், இதுதான். சோ சில கொஸ்டின்ஸுக்கு ஆங்கிலத்துல பதிலே கிடையாது, அதுதான் பண்ணணும். READ எப்படி படிக்கணும்? ரீடுன்னு சில வாட்டி படிக்கணும், ரெட்டுன்னு சில வாட்டி படிக்கணும். அது ஏன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்கு, ஏன் அப்படியா? அதுதான் ஆங்கிலம். ரைட், வெரி குட், தட் இஸ் வாட் இட் இஸ். எஸ், அபிராமி, நெக்ஸ்ட் ஒன். Sir, I'm excluded at the list. No. இந்த list. From the list. சொல்லுங்க. From the list. ஆமா, டிடாச்ட் வந்து எக்ஸ்க்ளூடட். ஒரே எமோஷன், ஒரே கேட்டகரி வேர்டு, அது பார்த்தாலே அடிச்சிடலாமே. Excluded, detached, dissociated, disconnected from the list, excluded from the list. இந்த மீனிங்கை உள்வாங்கிட்ட படான்னு வந்துரும் கட்டாயம் வரும். அபிப்ராய் சார், நெக்ஸ்ட் ஒன். I am experienced days the work. Experienced on the work. எக்ஸ்பீரியன்ஸ்னாலே இதுதான். At sir. இல்ல, To the work, sir. no, அபிராமி மேம். I am experienced in the work. In the work, sir. From. In the work. We are halfway through. 9:30 குள்ள முடிக்கிறோம். இந்த 100 லிஸ்டையும் முடிக்கிறோம் நம்ம. I am exposed to Bhuvneshwari. I am exposed dash the task. To the task. Exposed to the task. So அதுல எனக்கு எக்ஸ்போஷர் இருக்குங்கிறது தான் எக்ஸ்போஸ் டு த டாஸ்க். அந்த டாஸ்க் நான் முன்னாடியே பண்ணிருக்கேன். சோ அதனால எக்ஸ்போஸ்ட் டு த டாஸ்க். நான் அத நான் ஒர்க் பண்ணிருக்கேங்கிறது தான் எக்ஸ்போஸ். வெரி குட், எக்ஸ்போஸ் டு த டாஸ்க். அகைன் அபிராமி மேம், கோ ஃபார் இட். I am famous of that. I'm famous in that. Off. இன்னும் வராது, ஆஃப் வராது. ஃபேமஸ், பாப்புலர். For that, miss.
நோட் பண்ணும் போடணும். இப்ப ஃபேமஸ் மட்டும் கத்துக்கலாம், ஃபாரையும் கத்துக்கிறீங்க. ஃபாருக்கு அப்புறம் திஸ் அண்ட் தட்னு போட்டு இந்த ஃப்ரேஸே கத்துக்கிறீங்க. இந்த ஃப்ரேஸை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வகுப்பு இணைச்சா முடிஞ்சு போச்சு. புவனேஸ்வரி, நம்பிக்கை வருதா? பண்ணிடலாமா? Yes, sir. Yes, very good. Now, Bhuvaneshwari, next one. I am famous for that. I am உங்களுக்கு fit. பேர் போடுவேன் நானு. நான் பேர் போடுவேன். இது அடுத்தது. With that. I I am am fit. Dash that. ஆஹ், I am fit for that. அதுக்கு நான் தகுதியானவன். I am suitable. Suitableங்கிற வார்த்தை வந்து fit வந்திருக்கு பாத்தீங்களா? அவ்வளவுதான். I am suitable for that. I am eligible for that. I am fit for that. எவ்வளவு அருமையா வருது பாருங்க. திருப்பி வருது பாருங்க. சுமதி மேம், next one. I am fluent in English, sir. I am fluent in English. Super. I am good at English. I am fluent in English. I am good at English. I am fluent in English. All right. I am fearful. I am fearful of that. Fearful of that. Off பண்ணலாமா? About that, sir. About is better word, loosely connected. I am fearful about it. I am fearful about it. Focus. அது வந்து எனக்கு அதை பத்தி பயமா இருக்கு, அதை பத்தி பயமா இருக்கு, அதை நினைச்சாலே பயமா இருக்குங்கிறது. Right. Yes, Sumati ma'am, next one. Careful. I am focused of that one. No. About that, sir. focused on On that, on Focus that. வந்தாலே I am on. focused on that. On that. Sorry. Focus வந்தாலே on. I am focused on that. நான் அது ரொம்ப குவிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு வந்து எப்படி இருக்கேன்னாக்கா ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கேன். என்னோட கவனம் ஃபுல்லா அதுலதான் இருக்குது. அப்படிங்கிறது உள்வாங்கிக்கணும். புவனேஸ்வரி, நெக்ஸ்ட் ஒன். I am free. Dash that. I am free from that. பியூட்டிஃபுல். அருமையா கொண்டு வராங்க பாருங்க. அப்படியே சப்ஜெக்ட் வகுப்புல ஏன் சொன்னதுன்னு தெரியல. சப்ஜெக்ட் வகுப்பு ஈஸி தானே. All right. Yeah, Abraham ma'am, I am frustrated. சொல்லிடலாமா? Sir, I am frustrated on him. இன்னொரு வாட்டி சொல்லுங்க பாப்போம். I'm frustrated about him. Yes, I am frustrated about him. The worried, concerned, nervous, frustrated, and the negative emotion most of the time the about தான் வரும். பாருங்க, furious வந்து பாருங்க. I am furious. Frustrated about him னா தமிழ்ல. I am frustrated about him னா தமிழ்ல. வெறுப்படைகிறதுங்க சார். ஆமா, அவனால வெறுப்பா இருக்கு. ஐயோ, அவனை தாங்க முடியல அப்படிங்கிறது தான். I am furious dash it. Furiousனாக்க yes. புவனேஸ்வரி, furiousனா என்னவா இருக்கும்? I am furious dash it. அவன் furiousா இருக்கான்பா. I am furious about it. Furiousனா என்ன? ஐயப்பராஜ் சார் சொல்ல வர்றாரு. சார் angry. பயங்கர கோபத்துல இருக்கிறது. பயங்கரமான கோபத்துல இருக்கிறது. அன்றைய சாதாரண கோபம், கடும் கோபம். எஸ், இந்த மாதிரி எமோஷன். About it. நோட் பண்ணிக்கங்க. நீங்க இங்கிலீஷ்ல நோட் பண்ணணும், தமிழ்ல பண்றீங்களா இல்லையா? இங்கிலீஷ்ல நோட் பண்ணணும். அதை எனக்கு படிச்சு காட்டணும். ஐயப்பராஜ் சார், நெக்ஸ்ட் ஒன். So I am grateful dash this. கிரேட்ஃபுல்னா என்னங்க? Gratefulனா அபாரமான. இல்ல, நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அந்த கிரேட் GREAT கிடையாது. I am grateful. நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். On this sir, grateful on this. இல்ல, எப்பயுமே கிரேட்ஃபுல் வந்தா தேங்க் வந்தா என்ன வருங்க? தேங்க்ஃபுல்னு வந்தா என்ன வரும்? அதுவும் பின்னாடி பார்க்க போறோம். தேங்க்ஃபுல், கிரேட்ஃபுல்னா ஒரே வார்த்தை தான் வரும். Sir, half. எப்பயுமே ஃபார் தான். All right, far. Halfway through this one, we have 30 minutes to go. We should be able to do this. I am hopeful. Abraham ma'am. Sir, I am hopeful on this. மிஸ் பண்றீங்களா? ஏதோ ஒன்று மிஸ் பண்றீங்களா? Hopeful. In this one, sir. I am grateful. For this. No, it is going to be hopeful about this. I am hopeful about this. Hopeful. For this வராது. Hopeful about this. Happy. I am happy.
happy about this. அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். கோகுல நம்பிக்கையோட இருக்கேன், நன்றியுணர்வோட இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இதை பத்தி எனக்கு சந்தோஷமா இருக்குது about this.